வணக்கம். இன்றைக்கி 3 தரமான க்ரைம் த்ரில்லர் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படம் வந்து டெவில் த பிரிட்டிஷ் சீக்ரெட் ஏஜென்ட். இந்த படம் 2024 தான் ரிலீஸ் ஆனிச்சு. அமேசான் பிரைம் வீடியோவில் இது வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் தெலுங்கில் தான் ரிலீஸ் ஆனிச்சு, அதுக்கப்புறம் தான் தமிழ் டப்பிங் பண்ணாங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம கதையோட ஹீரோ வந்து ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட்டாக இருப்பார். யார் அப்படின்னா, இந்த கதை எப்போ நடக்குது அப்படின்னா, நம்மளை வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணும்போது இந்த கதை நடக்கிற மாதிரி தான் காமிக்கப்படுது. அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு சீக்ரெட் ஏஜெண்டாக வேலை பார்த்துட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தாரோட பொண்ணு ஒரு மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறாங்க. அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்து அங்கே அனுப்பப்படுறாங்க. ஹீரோ அங்கே போகிறாரு. அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் கதை மூவ் ஆகும். ஆனால் அதுலேயே நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு டேன் ரெண்டுமே பயங்கரமாக இருக்கும். நல்லா தான் இருக்குது படம். ஆனால் என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, ட்விஸ்ட்டெல்லாம் இருக்குன்னா ஓகே தான், படம்லாம் பார்க்கலாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபைட் சீன்ஸை மட்டும் கொஞ்சம் ஏற்றுக்குங்க. ஏன்னா நம்ம முடிச்சு விடுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஃபைட் சீன் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். மற்றபடி படம் நல்லாயிருக்கு, கண்டிப்பாக நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் கூட ஃபேமிலியோட பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் ஒரு ஒர்த்தான படம் தான். இப்போ வந்து 2வது படம் ஹிட் த ஃபஸ்ட் கேஸ். இந்த படம் 2020 தெலுங்கில் ரிலீஸ் ஆனிச்சு. அப்புறம் 2022 தமிழில் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது இந்த படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு வீட்டில் இருந்து காரை எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போகிறாங்க. போகும்போதே அந்த கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த கார் வந்து பிரேக் டவுன் ஆகி அங்கே நிற்கிது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கும்போது அந்த பொண்ணு வந்து அந்த வழியாக ஒரு போலீஸ் ஜீப் ஒன்று கிராஸ் ஆகுது. அவர் பார்த்துட்டு என்னம்மா இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, காரு பிரேக் டவுன் ஆகிடுச்சு, அதனால் நிற்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வேறு யாரையாச்சும் வர சொல்கிறியா அப்படிங்கும்போது, இல்லை வேணாம், ஃபோன் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா இது மாதிரி காரு பிரேக் டவுன் ஆகிடுச்சு, நான் அந்த இடத்துல நிற்கிறேன், வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் கிளம்பி அங்கே போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் அந்த இடத்துக்கு வர்றாரு. ஆனால் வரும்போது என்ன ஆகுதுன்னா, கார் மட்டும்தான் நிற்கிது, அந்த பொண்ணை காணோம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கதை மூவ் ஆகும். இது ஒரு சைடு இருந்தாலும், இன்னொரு சைடு நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருப்பார். அவரோட காதலியை இதே மாதிரி காணாமல் போயிடுவாங்க. அவங்களோட காதலிக்கும் இங்கே காணாமல் போன பொண்ணுக்கும் 2 கேஸுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி மூவ் ஆகும். அதுக்கப்புறம் அவர் காதலியை கண்டுபிடிச்சாரா, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாரா, இல்லை அப்படி தான் கதை மூவ் ஆகும். கண்டிப்பாக நல்லாயிருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படமும் ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படம் இது ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. 3வது படம் வந்து செவ்வாய்க்கிழமை. இந்த படம் 2023 ரிலீஸ் ஆனிச்சு. ஆனால் இந்த படம் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஆனால் க்ரைம் த்ரில்லர் அந்த ஆடியன்ஸுக்கு சரியான படம். நல்லாயிருக்கு, தமிழில் தான் இருக்குது. இதோட ஒன்லைன்கிறத விட கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லிடுறானே. இந்த படம் வந்து 1986 நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன பையன் ஒரு பொண்ணு 2 பேரும் வந்துமே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. எங்கே போனாலும் ஒன்றா போகிறது, ஒன்றா விளையாடுறது, இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பையன் இருக்கான்ல, அவனுக்கு வந்து ஒரு அப்பா, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அப்பா இருக்கார், ஆனால் அம்மா இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க அம்மா இறந்தோடனே அவங்க அப்பா வந்து 2வது கல்யாணம் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அம்மாச்சி வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து அம்மாச்சி வீட்டில் தான் இருப்பாங்க. திடீர்னு ஒரு குடிசை பற்றி எரியும். அந்த பையன் இருந்தால, அந்த பையனும் அவங்க அப்பாவும் அந்த குடிசை எரியிறதுலேயே வீட்டில் இறந்து போயிடுவாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல கட் பண்ணி படத்தில் வந்துமே டக்குன்னு வந்துமே ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி போட்டுடுறாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் போட்டதுமே எல்லாருமே அந்த ஊரில் வித்தியாசமாக தான் பேசிகிட்டு திரிகிறாங்க. அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே எல்லாருமே சேர்ந்து ஒரு செவத்தை வந்து அப்படி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கே ஒரு டைம் யோசிக்கிறோம், ஏன்னா எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து ஏதோ எழுதியிருக்கும். என்ன எழுதியிருக்குன்னா, இன்னார் மனைவி இன்னார் கணவருக்கும் கள்ள தொடர்பு இருக்குது, இதை ஊர் மக்கள் எல்லாரும் முழு சம்மதத்தோடு ஏற்றுக்குங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். அப்போவே அவர் அதாவது அந்த மனைவியோட சம்மந்தப்பட்ட கணவர் வந்துடுவார் அந்த இடத்துல. என்ன எழுதிருக்குன்னு கேட்கும்போது இது மாதிரி சொல்லுவாங்க, என் மனைவி கள்ள தொடர்பில் இருக்காளா, அவளை நான் வெட்டுறேன் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு இருப்பாப்புல. போய் பார்த்தா அந்த பேர் எழுதிருந்துச்சுல 2 பேர், அந்த 2 பேருமே சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க.
சரி இது ஓகே, ஏதோ வந்து அவமானம் தாங்காமல் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் மறுசெவ்வாய்க்கிழமையும் அதே மாதிரி பேர் எழுதுவாங்க, அதே மாதிரி 2 பேர் இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு எஸ்ஐ வந்து அங்கே லேடி தான், அவங்க எஸ்ஐ வந்து இது வந்து சூசைட் இல்லை, இது கொலை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, யாரை கொலை பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலேயே சூசைட் தானா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். இந்த படம் வந்து அடல்ட் கண்டென்ட் பயங்கரமாக இருக்குது, ஃபேமிலியோட பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான், தனியாக பாருங்கள். ஆனால் சரியான க்ரைம் த்ரில்லர் மூவிஸ், படம் செம்ம ஒர்த்தாக இருக்குது. தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.